அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5ஐ சேர்ந்த அனைத்து மாவட்டங்களும் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த காலை சக்கரம் யோகா நிகழ்வினை ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏகேஎஸ் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் செங்குட்டோன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரியன் உன்னி ஐ வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரியன் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரியன் ஜெயமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது மாவட்ட உதவியாளர்கள், சங்க தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் மாவட்டம் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோச்சேர்மன் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்கள். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகின்றோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளம் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். வாழ்க வளமுடன். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் சந்திரசேகர் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசா நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றாக ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. கால்கள் நேரம் அடிக்குங்க. கால்களை நன்றாக இலக்குப்படுத்திக் கொள்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன்
அப். கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5. அப்படி ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. முழங்கால் நல்லா மடக்கி தாடை டச் பண்றோம். லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நன்றாக மூச்சல் தொடங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகள். அடுத்ததாக நம்ம இடுப்பு பகுதி செய்யறோம். நல்லா வட்டமா சுத்துற இடுப்பை 1 2 3 4 5. ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3 4 5. கைகள் ஷோல்டர் வரைக்கும் மேல கொண்டு வந்துருங்க. ரைட் சைடு நல்லா திரும்புறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட், ஸ்ட்ரெயிட்டா வந்துங்க. லெஃப்ட், ரைட், லெஃப்ட். இடுப்புக்கு மேலே மட்டும் நல்லா ரைட் லெஃப்ட் திரும்புற மாதிரி பண்ணுங்க. ஓய்வு. அடுத்து கைகள் ரைட் ஹேண்ட நல்லா வட்டமா சுத்துங்க. நல்லா இடுப்பு ஒட்டி வரணும். மேல வரும்போது காதுகளை ஒட்டி வரணும். அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. இடது கை அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. கைகள் நேரம் நீட்டிக்கிறோம். கை விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. அடுத்தது நம்ம மணிக்கட்டை நல்லா வட்டமா சுத்துறோம். அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. முழங்கை நல்லா மடக்கி ஷோல்டரை டச் பண்ணி நேரா நிற்போம். அப்படியே ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க. முழங்கை நல்லா வட்டமா சுத்துறோம். அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. கை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. அடுத்ததாக கழுத்து பகுதி. ரைட் சைடு நல்லா திரும்புறோம். லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. தலையை நல்லா வட்டமா சுத்துறேன். இப்போ ரைட் சைடு ஷோல்டர் வந்து கீழ் நோக்கி அப்படியே வட்டமா சுத்துறேன். 1 2 3 இப்போ லெஃப்ட் சைடு ஷோல்டர் வந்து கீழ் நோக்கி வட்டமா சுத்துங்க. 1 2
3 ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. இப்போ நம்ம கால் விரல்கள் முதல் கை விரல் வரை தலை உச்சி வரைக்கும் நம்ம பயிற்சி செஞ்சிருக்கோம். நம்முடைய தசைகள் இலக்கப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சிகள். நம்முடைய தசைகளுக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் போறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். அடுத்ததாக நம்ம ஆசனங்களுக்கு போலாம். முதலில் தாடாசனம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகளை கீழே வச்சுக்கோங்க. அடுத்த நிலை, கைகளை மேல உயர்த்துங்க, கைகளை கோர்த்துக்கிறோம். அடுத்தது உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறோம். இப்ப கைகளையும் மேல உயர்த்தணும், காலையும் மேல உயர்த்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. இந்த பயிற்சி நம்முடைய நரம்பு மண்டலங்களையும் நல்ல தசை மண்டலங்களையும் நல்லா பலப்படுத்துகிறது. நம்முடைய உடல் வளர்ச்சி ஆகிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. இயல்பாவே நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி செய்வது இயல்பான ஒரு பழக்கம். அடுத்ததாக சூரிய வணக்கம். 1 கைகளை மேல உயர்த்துங்க, காதோட சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே கைகளை கீழே இறக்கி வணக்கம் வைங்க. 2 கைகளை கீழே இறக்கிட்டு நேரா மேல கொண்டு வரோம். அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மறுபடியும் மூச்சலுங்க, மெதுவா மூச்சு விட்டே கீழே. பின்னாடி கணுக்கால பிடிச்சிட்டு உடல் இலக்கமா வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கால் முட்டியை நோக்கி உடம்ப முன்னாடி கொண்டு வாங்க. ஃபோர் கையில கீழே நீட்டு ரைட் லெக் நல்லா பின்னாடி கொண்டு போங்க. 5 லெஃப்ட் லெக் எடுத்து பின்னாடி வச்சிடணும். ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. குதிக்காய் நல்லா அழுத்தம் கொடுங்க. உள்ளங்கையிலையும் நல்லா அழுத்தம் இருக்கணும். இடுப்பு நல்லா மேல இருக்கணும். 6 அப்படியே கால் முட்டிய கீழ் ஓடி நல்லா கால் மேல அமர்ந்த நிலைக்கு போய் அப்படியே முன்னாடி. 6 7 8 9 ரைட் லெக் நடுவேன். 10 கணுக்காக நல்லா பிடிச்சி நல்லா உடம்பு க்ளோஸா கொண்டு வாங்க. 11 மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு நல்லா ஃப்ரீயா விடுங்க. மீண்டும் மூச்சு விட்டுக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. வணக்கம். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க.
சூரிய வணக்க பயிற்சி நம்முடைய கண்களுக்கு வந்து நல்ல ஆற்றலை தரக்கூடியது. ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல பலப்படுத்தும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை தளர்வு பயிற்சியாகும் இந்த பயிற்சி அமைந்திருக்கும். அடுத்ததாக கோணாசனம். கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. இந்த கையை கொடுத்துக்குங்க. நல்லா ஹைட்டா தூக்கிட்டு மெதுவா பக்கவாட்டுல வளையிரும். ரைட் சைடு. நம்ம உடம்புல பக்கவாட்டில் இருக்கிற தசைகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போறது இந்த பயிற்சி அவசியம். குறிப்பா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஊளைச்சதைகள் அந்த இடத்துல இடை குறையிறதுக்கு இந்த பயிற்சி செய்யலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிடுங்க. இடது பக்கம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டு கையில கிளம்புவாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அமர்ந்த நிலை பாசம். அப்படியே உட்கார்ந்து 2 காலையை பிடிச்சி டயரை டச் பண்ணலாம். கீழே நீட்டி அப்படியே காலம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. இந்த அமர்ந்த நிலை கொட்டாசனம் போகும்போது பாத்தீங்கன்னா நல்லா குதிக்கால் டச் ஆகி நல்லா கொண்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து அதே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். நல்லா பயிற்சியோட நாம இருக்கணும்னு அர்த்தம். குதிங்கால் கீழ் டச் ஆகலைன்னா நம்ம கொழுப்புகள் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வயிற்று பகுதியில அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை எடுத்துக்கணும். நல்ல பயிற்சிகளையும் எடுத்துக்கணும். உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம உணவு எடுத்துக்கிறது. அந்த உணவை முறைப்படுத்திக்கிறது கரெக்ட் சரியான பாதையா இருக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. பத்மாசனம். கைகள் மூச்சல் மேல கொண்டு வாங்க. காலை பிடிச்சிருங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கோ. அடுத்து ரைட் லெக் எடுத்து பக்கத்துல கொண்டு வாங்க. ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. சின்முத்திரை. நல்லா மூச்சு கவனிங்க. உத்தித பத்மாசனம். போட முடியாதவங்க ஒரு காலை மட்டும் போட்டு செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மூச்சு பயிற்சி கபாலவதி பெருவரில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க.
மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஓய்வு. நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். கால் நேரம் நீட்டிக்கங்க. கால்கள் நல்லா இலக்குப்படுத்திக்கங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ரைட் லெக் பிடிங்க. ரைட் லெக் எடுத்து இப்போ முதல்ல மேல வச்சுக்கோங்க. நல்லா குதிக்கால் வயிற்று பகுதி ஒட்டின மாதிரி வைங்க. இடது கால் பக்கத்துல கொண்டு வந்து இடது காலை எடுத்து மேல வச்சுக்கோங்க. முடியாதவங்க ஒரு லெக் மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம கபாலபதி செய்யும் போது ரைட் லெக் மேல இருந்துச்சுன்னா இப்ப வந்து லெஃப்ட் லெக் மேல வர மாதிரி செஞ்சிருக்கணும். ஒரு கால் போட்டிருந்தீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நேராக நிமிர்ந்து பாருங்க. ஆழ்ந்து மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. பஸ்திரியா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. பெறவரில் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படியே மோதிர வரல வச்சுக்கோ. பேர் வரல எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரெண்டு கையில சின்மத்தை வைங்க. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அடுத்து திருமலர் பஸ்திரியா பாதி முத்திரை வச்சுக்கோங்க. 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே சின்முத்திரை வச்சு மூச்சு கவனிங்க. நன்றாக ஆழ்ந்து மூச்செடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. காலை கீழே இறக்கிடுங்க. நேரம் எடுத்துக்கோங்க. கால்கள் நல்லா இலக்கப்படுத்திக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே முட்டி போட்டுக்கோங்க. மான் மூச்சு பயிற்சி. அப்படியே மூச்சு எடுத்துட்டே மேல பாருங்க. இடுப்பு நல்லா கீழே இறக்கிடுங்க. அப்படியே மூச்சு விட்டுட்டே இடுப்பு மேல தூக்கிடுங்க. ஒன், மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு விட்டு கீழே போயிடும். 2, 3, 4, 5. அப்படி வஜ்ராசனத்துல நல்லா உட்காருங்க. நிமிர்ந்து பார்த்து நல்லா மூச்சு விடுங்க. புதுசா செய்யறவங்க கவனிங்க. ஒரு 5 கவுண்டிங் நாங்க செய்யறத பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா தான் உன்னால செய்ய முடியும். புதுசா யாராவது வந்திருக்கீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த பயிற்சியும் நம்ம செய்யும் போது அசையாம நின்று கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு பயிற்சியை கத்துக்கிட்டோம்னா முழுமையா நம்ம கத்துக்கிட்டு அதே மாதிரி நாம செய்ய முடியும். மறுபடியும் மூச்சு பயிற்சி. நல்லா கை வச்சுக்கோங்க. இந்த கீழே வைக்கிற கை வந்து ஷோல்டர் நேர். அப்படியே மீண்டும் செய்யுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனத்துல பாருங்க. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சு தொடரும். மெதுவா மூச்சு இழுத்து விடுங்க. முயல் ஆசனம். இப்படியே கை நீட்டி தலைக்கு டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க.
ஆழ்ந்து மூச்சு தொடருங்க. சன்மம் தெரிவித்து 2 முறையும் சொல்லுங்க. ஓய்வு. அப்படியே கால் நீட்டி சாந்தியாசனத்துல படுத்துருங்க. மூச்சு காற்று மேலேயே கவனம் வச்சிருங்க. உடல் எந்தவித இறுக்கமில்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேலேயே இருங்க. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க எல்லாரும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து இயற்கை மருத்துவத்தையும் இயற்கை வாழ்வியலையும் ஒரு அற்புதமான நிகழ்வாக நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்கள் சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்த இருக்கிறார்கள். அதைவிட நம்ம காலை சக்கரம் ஆரம்பிக்கப்பட்டு இப்ப 3 ஆண்டுகள் 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருந்தாலும் ஒரு சிறப்பு பாடத்திட்டமாக இதுவரை நாம் நடத்தி கொண்டிருந்தோம். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதுமையான ஒரு 48 நாள் நிகழ்வு என்ற அற்புத நிகழ்வை நம்ம ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் இதுவரைக்கும் நமக்கு வந்து சிறப்பா வந்து பல்வேறு செய்திகளையும் இயற்கை வாழ்வியலையும் மனிதனுக்கு ஏற்ற அற்புதமான நிகழ்வுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்றும் நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்துடன் வாழ்க்கை முறையை வாழ்வது எப்படி என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவர்களுடைய இன்னும் அருமையான அற்புதமான நிகழ்வும் நிகழ இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மருத்துவர் அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 55 பேர் இருக்கிறாங்க. சரி, இதுல பெரும்பாலும் எல்லாருமே ஏற்கனவே காலை சக்கரம்ல தொடர்ந்து நிகழ்வுகள்ல கலந்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் புதிதாக இருந்தாலும் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நாம பார்த்த விஷயங்கள். அதையவே நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன கிளான்ஸா பார்க்க போறோம். எப்படி அப்படின்னா, வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 48 நாட்கள் பயிற்சி காலை சக்கரம் நிகழ்வு நமக்காக பல நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் கூட இந்த ஒரு 48 நாளை நாம இன்னொரு விஷயத்துக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே பல வகுப்புகள் நீங்க எல்லாரும் அட்டன் பண்ணிருப்பீங்க. நம்ம எப்போதான் கத்துக்கிட்ட விஷயங்களை வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதையெல்லாம் என்ன பண்ணுங்க, இன்னும் 2 நாட்கள் இருக்கு, இன்றும் நாளையும் இருக்கு, ஸ்கெட்யூல் பண்ணுங்க. சரிங்களா? முதல்ல ஸ்கெட்யூல் பண்ணி என்னெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதெல்லாம் நிறுத்தணும், ஸ்டாப் பண்றது, எதெல்லாம் துவங்கணும். நீங்க இதுக்கு முன்னாடி செய்யவே முடியாம இருந்த விஷயங்களை இந்த ஒரு 48 நாளை பயன்படுத்தி ஆகஸ்ட் 1 முதல் நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ஆரம்பிக்க போறேன், துவங்க போறேன்
நல்ல விஷயங்கள்ல ஈடுபட போறேன் அப்படின்னு ஒரு ஸ்கெட்யூல் பண்ணுங்க. எதெல்லாம் நிறுத்த போறீங்க? இந்த விஷயம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு, நான் வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு வீட்ல என்ன பண்ணுவேன்னா, டிஃபன் சாப்பிடுவேன். அல்லது 10 மணி 11 மணி வரைக்கும் நான் மொபைல் பார்ப்பேன். அல்லது ஒரு 12 மணி வரைக்கும் எனக்கு வந்து தூக்கமே வரல, நான் புரண்டு டிவி பார்ப்பேன். இந்த விஷயங்கள்லாம் நிறுத்தலாம். இல்லைங்களா? ஏன்னா, ஏற்கனவே நாமெல்லாம் பயணிச்சிருக்கோம். இன்னொன்னு நெறைய விஷயங்கள நாம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் நெறைய பேர் என்ன பண்ணல? துவங்கல. இன்னும் சொல்லணும்னா, இந்த 48 நாட்கள்ல நீங்க தொடர்ந்து இந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி, தேவையில்லாத விஷயங்கள்லருந்து விலகி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலச்சக்கரம் நிகழ்வு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும் வாழ்க்கையில. ஏன்னா, இத ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கோங்க. இத நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். என்னெல்லாம் பண்ணலாம்? ஏன்னா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். அதை இன்னைக்கு நான் ஒரு கிளான்ஸா உங்களுக்கு குடுக்க போறேன். முடிஞ்சதுன்னா யாராவது பேப்பர், பென்லாம் வச்சிருந்தீங்கன்னா பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இல்லன்னா மைண்ட்ல ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு கோர்வையா சொல்றதுக்கு எனக்கும் எளிமையா இருக்கும். உங்களுக்கும் வந்து திரும்பி ஒரு தடவ கிளான்ஸ் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால. 1 முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃபிரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு தனித்தனியா ஒரு குரூப் முதல்ல WhatsAppல கிரியேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? இத நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட தான் நாம இந்த விஷயங்கள இதுவரைக்கும் பகிர்ந்துகிட்டதே கிடையாது. இது உண்மையா? அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. இல்ல நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ரொம்ப சந்தோஷம். ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னு சொன்னா, நான் அனுபவிச்ச விஷயம். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா, அவங்களா வாலண்டியரா இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, "நீங்க ஏதோ வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறீங்களாமே, நீங்க ஏதோ நிகழ்வுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களாமே, அத பத்தி சொல்லுங்கன்னு" ஒருத்தர் 2 பேர் கேட்க போயி, நான் அவங்களுக்கு பகிர்ந்தது போக, இப்ப எல்லா ரிலேட்டிவ்ஸும் கேட்கறாங்க. "ஏன் எங்களுக்கு சொல்லல?" அப்ப யார் தப்பு பண்ணது? நாம தான். நாமலாம் ஒரு மைண்ட்ல என்ன வச்சிருக்கோம்? ரிலேட்டிவ்ஸ் நாம சொல்றத கேட்க மாட்டாங்க. அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா நம்மளுடைய கடமை, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ முதல்ல ஒரு தனி குரூப்பா கொண்டு வந்துருங்க. அடுத்தது நம்முடைய நண்பர்கள், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த நண்பர்கள என்ன பண்ணுங்க, ஒரு குரூப்பா இணைச்சுக்கோங்க. ஏன்னா, அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ண முடியும். ரொம்ப பெர்சனலான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண முடியும். இல்ல அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. "நீ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறே, கத்துட்டு இருக்கிற. அப்போ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப எனக்கு வந்து இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஐடியா குடு" அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம செய்யலாம் இல்லையா? அப்போ இது மட்டும் இல்லாம, தினமும் ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்வு காலச்சக்கரம் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த விஷயங்கள நீங்க இதுக்குன்னு இருக்கக்கூடிய குரூப்லயும் ஷேர் பண்ணுவீங்க. இதோட சேர்த்து நண்பர்கள், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் குரூப் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு ஃபீட்பேக் குடுங்க. இன்றைக்கு நான் இந்தந்த விஷயங்கள்லாம் புதுசா கத்துக்கிட்டேன். அல்லது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயம். இத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னு அந்த குரூப்ல ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் டெய்லி நீங்க என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க? இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இத ஏற்கனவே ஃபாலோ பண்றீங்களா? இப்படி ஒரு ஃபீட்பேக் குடுங்க. சரிங்களா? ரொம்ப உங்களுக்கு திரும்ப திரும்ப அத ரீகால் பண்ணும்பொழுது, இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லும்பொழுது, நாம செய்யணுங்கிற எண்ணம் வரும். இது என்னுடைய பெர்சனல் அனுபவம். நான் நெறைய பேருக்கு இயற்கை வாழ்வியலையும், இயற்கை மருத்துவத்தையும் நான் கற்பிச்சுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு எனக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகும். நான் இந்த விஷயத்தை கற்பிக்கிறதுக்கு தகுதியானவளா? அல்லது இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு முதல்ல தகுதியானவளான்னு யோசிப்பேன். எனக்குள்ள ஒரு உறுத்தல் வரும். நாமளே பண்றதில்ல. எப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றோம்? அப்படின்னு தோணும். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல. தொடர்ந்து 20 வருஷங்களா இந்த விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தான், ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு அங்க ஸ்டாப் பண்ணி, இல்ல முதல்ல நாம ஆரம்பிக்கணும். நாம சொல்றதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு தகுதி உள்ளவங்களா நம்ம மாறணும். சொல்ல தகுதி உள்ளவங்களா மாறணும்னு எனக்குள்ள பல வருடங்களுக்கு அப்புறம் இது உள்ளுக்குள்ள புத்தியில தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ ஒரு 10 வருஷங்களா தான் இயற்கை வாழ்வியல்ல முழுமையா 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டியூட்டி டாக்டரா இருந்து சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். ஆனா இப்ப 10 வருஷமா நானே இந்த இயற்கை வாழ்வியலுக்குள்ள ஆழமா நான் புகுந்து இன்னைக்கு நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லணும். அதனால தான் ரொம்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியுதுன்னா, கேட்ட உடனே உங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வை குடுக்க முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நாம அத ஃபாலோ பண்றோம். அப்ப நமக்கு அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டீஸ் தெரியும். புரியுதுங்களா? அதனால இத கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்க. நெறைய பேருக்கு சொல்ல நமக்குள்ள அத செய்யணுங்கிற உந்துதல் ஏற்படும். சரிங்களா? 1. 2வது விஷயம், இதுவரைக்கும் நம்ம நேச்சுரல் லைஃப் ஸ்டைல பத்தி நெறைய பேசியிருக்கோம். இல்லைங்களா? ஸோ அதிகாலையில எழுந்துக்கணும். சூரியன் உதிப்பதற்கு ஒரு 1 1/2 மணி நேரம் முன்னாடி நாம எழுந்தோம்னா, நமக்கு வந்து இந்த பிராண சக்தி நல்லா கிடைக்கும். அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்.
அண்ட் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பத்தியும் விஷுவலைசேஷன் பத்தியும் நான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நம்ம கன்சல்டேஷனுக்கு வர்றவங்களுக்குலாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது உண்டு. காலையில தூங்கி எழுந்த உடனே இந்த குளிக்கணும், வாசல் பெருக்கணும், கோலம் போடணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு டீ போட்டு தரணும் அப்படின்னு மைண்ட் போறதுக்கு முன்னாடி தூங்கி கண்ணை முழிச்சு காலடி எடுத்து பெட்டை விட்டு கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி அதே பெட்ல கண்ணை மூடிக்கிட்டு சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அது கிடைச்சிட்ட மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அந்த சந்தோஷத்துல அந்த உணர்வுலயே உங்களுடைய நாளை துவங்குங்கள். இதுதான் நான் எப்பவுமே சொல்றது. அல்லது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா நல்லதா 4 வார்த்தையை இன்னைக்கே எழுதி வச்சுக்கோங்க. காலையில எழுந்த உடனே நான் அழகா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான வார்த்தைகளை பேசுறேன், செயல்களை செய்யறேன், எனக்கு என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும், நான் நல்ல வருமானம் எடுக்கிறேன், நான் நல்லா சேமிக்கிறேன், நான் பல பேருக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்குறேன். இப்படி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ ஒரு 4 லைன் இல்ல ஒரு 10 லைன் முதல் நாளே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில தூங்கி எழுந்த உடனே நல்ல வார்த்தையா 4 வார்த்தைய ஒரு 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, தூங்கி எழுந்த உடனே முதல்ல அதை ரிப்பீட் பண்ணுங்க மைண்டுக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டு இன்றைக்கு இந்த நாளை முழுமதியா இந்த இறைவன் கிட்ட அல்லது குரு கிட்ட உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கும் அல்லது பஞ்சபூதங்கள் கிட்ட அல்லது உங்களோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அல்லது சித்தர்கள் கிட்ட உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட முழுசா ஒப்படைங்க. சரணாகதி. இன்றைய நாளை முழுசா நான் என்னுடைய எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் உங்ககிட்ட பரிபூர்ணமா ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சரணாகதி பண்ணிட்டு உங்க வேலைகளை அதுக்கப்புறம் எழுந்து பாத்ரூம் போங்க, வாசல் பெருங்க, என்னமோ பண்ணுங்க. சரிங்களா? சரி, எழுந்து முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க, நல்ல ஒரு ஒண்ணு மூலிகை சாறு. இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு இந்த காலத்துல அப்படின்னா துளசி சாறு குடிக்கலாம். முதல் நாள் சாயங்காலமே பொரிச்சு வச்சுக்கோங்க. அல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முக்கூட்டு சூரணம் எல்லாருக்கும் நல்லது. காயகல்ப மூலிகை கஷாயம் அது இல்லைங்களா? பால்ல கலந்து குடிக்கலாம் அல்லது தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். முக்கூட்டு சூரணம் எல்லா பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் உடம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கணுங்கிறவங்களுக்கும் நல்லது. அப்போ முக்கூட்டு சூரணம் குடிக்கலாம். அல்லது வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி சுடுதண்ணியே குடிக்கலாம். சரிங்களா? அல்லது எனக்கு மண்பானை தண்ணி பிடிக்கும்னா காலைல எழுந்த உடனே எவ்வளவு முடியுமோ கவ்வி குடிங்க அல்லது ஒரு வாய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குங்க. சரியா? இந்த 48 நாளை நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதை பயன்படுத்துறதுக்காக திரும்பவும் நான் சொல்றேன். அதனாலதான் இதை பேசிட்டு இருக்கிறேன் நான். சரிங்களா? சரி, இந்த மாதிரி குடிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு டாய்லெட் போனா டாய்லெட் போகலாம். இல்லைன்னா எனக்கு இது வரைக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னா எனிமா எடுங்க. இந்த 48 நாள்ல முதல் 10 நாள் எனிமா எடுங்க. தொடர்ந்து தினமும் காலையில எனிமா எடுங்க. கண்ணு கழுவுங்க, மூக்கு கழுவுங்க, இந்த சுத்தி முறைகளை பண்ணிடுங்க. முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள், அப்புறம் அடுத்த ஒரு வாரம் என்ன பண்ணுங்க, வாரத்துக்கு 2 நாள் மட்டும், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் மட்டும், இப்படி 48 நாள்ல உங்க உடம்ப கம்ப்ளீட்டா பியூரிஃபிகேஷன் பண்றீங்க, டீடாக்சிபிகேஷன் பண்றீங்க. உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையா வெளியேற்றுங்க. சரிங்களா? இதை பண்ணலாமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வாரத்துக்கு 1 நாள் எண்ணெய் குளியல், வாரத்துக்கு 1 நாள் எங்கேயாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இனிமே கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, எங்கேயாவது நீர்நிலை இருக்கா, கிணறு இருக்கா, குளம் இருக்கா, ஆறு இருக்கா, அல்லது கடல் இருக்கா, அல்லது ஓடை இருக்கா, போய் நல்லா மூழ்கி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணி முழு உடல் குளியல் எடுத்துட்டு வாங்க. புரியுதுங்களா? இனிமே மழை வந்தா என்ன சொல்லியிருக்கேன், ஜாலியா வெளியில போய் ஹோன்னு சத்தம் போட்டு குளிக்கணும் சொல்லியிருக்கேனா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு நடைப்பயிற்சி. சிம்பிளா என்ன பண்ணலாம், காலில் செருப்பு இல்லாமல் 48 நாளுக்கு நடக்க நான் முயற்சி பண்ண போறேன். நடந்து பாருங்க, தெரியும். உங்க கால்ல இருக்கக்கூடிய பாதத்துல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் தன்னை மாடிஃபை பண்ணிக்கும். நீங்க நடக்க போற தரைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய செல்கள் மாறி போகும், ஹார்டா மாறிடும். அதனால பயப்படாதீங்க. ஆரம்பத்துல சிரமம் தான் எந்த ஒரு விஷயமும். நடந்து பழகிட்டீங்கன்னா பூமியில இருக்கக்கூடிய நல்ல தாது உப்புக்கள், பூமியில இருக்கக்கூடிய வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தி பாதங்கள் வழியா உங்க உடல் முழுக்க பரவும். சோ நீங்க சாப்பிடுற காய்கறிகள்ல மருந்து இருந்தாலும் பூமியில நீங்க கால் பதிச்சு செருப்பு இல்லாம நடக்கும் பொழுது அந்த சக்தி உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் செருப்பு இல்லாம நடந்து பழங்க. எப்படியும் நம்ம காலையில 5:30 மணிக்கு ஒரு யோகாசன பயிற்சி இருக்கு பொழுதா, 1/2 மணி நேரம் காலையில பண்ணுங்க. அதோட தயவு செஞ்சு விட்டுறாதீங்க.
பயிற்சி செய்யறவங்க காலையில 1/2 மணி நேரம் நலச்சிவம் ஐயா சொல்லித்தர போறாங்க, பண்ண போறீங்க. திரும்பவும் சாயங்காலம் ஒரு 5, 5:30 மணி போல திரும்ப ரீகால் பண்ணுங்க. அப்போ காலையில சொல்லி கொடுத்த விஷயங்களை அவர் சொல்லி கொடுக்க பண்ணுவீங்க. இப்ப அதையெல்லாம் மைண்ட்ல கொண்டு வந்து சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ண போறீங்க, பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அவர் அடுத்த லெவல் சொல்லி தரும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும், நல்லா புரியும். சந்தேகம் இருந்தா கூட குரூப்ல நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? சோ பண்ணினா தானே நமக்கு சந்தேகம் வரும், அதோட ரிசல்ட் தெரியும். அடுத்தடுத்த நாட்கள் நீங்க நல்ல முறையா பயிற்சி பண்ணி 48 நாட்கள்ல யோகாசனத்தை முழுமையாக நீங்க பயிற்சி பெறுவதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம காலை சக்கரம் நிகழ்வுல ஆசான்களுடைய பயிற்சிகள் எல்லாத்தையும் நல்லா கவனமா கேட்டு ரெடியா நோட் புக் எல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஹிண்ட்ஸ் மாதிரி பாயிண்ட்ஸ் எடுங்க. சொல்ல சொல்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அங்க சொல்றத கவனிக்க முடியாது, எழுதுறதுல மட்டும் கவனம் இருக்கும், புரிதல் இருக்காது. அதனால ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா குரூப்ல கேளுங்க. எல்லா ஆசான்களும் சரியா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராவே இருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது காலை உணவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இயற்கை வாழ்வியல்ல காலையில மூலிகை சாறு அல்லது முக்கூட்டு சூரணம் அல்லது சுடுதண்ணி குடிக்கிறீங்க, யோகா பண்றீங்க, ஒரு சிம்பிளா ஒரு 10 நிமிஷம் செருப்பு இல்லாம வாக்கிங் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, நீங்க உங்களுடைய ஆசான்கள் பயிற்சிகள் அட்டன் பண்ணிட்டு இயற்கை உணவு சாப்பிடுங்க. ரொம்ப எளிமையானது. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு வேலை குறைவா இருக்கும். சோ மத்தியான சாப்பாடு செஞ்சா போதும். காலையில இருக்கக்கூடிய ஆண்கள் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, பழங்கள் எல்லாம் கட் பண்ணி 48 நாள் முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது வாழ்க்கையாவே மாறிடும். 48 நாள் முயற்சி பண்ணுங்க, வாழ்க்கையா மாறும் நிச்சயமா. எங்களுடைய அனுபவத்தை தான் சொல்றேன் நானு. சோ எல்லாரும் உட்கார்ந்து காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும் பொழுது எல்லாருமே அதை ஏத்துப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 3 நாள் சிரமமா இருக்கும். அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, காலையில இயற்கை உணவு செய்துட்டு இதுவரைக்கும் ஒரு 10 இட்லி சாப்பிடுறவங்க 5 இட்லிக்கு வந்துருவாங்க, 4 இட்லி சாப்பிடுறவங்க 2 இட்லிக்கு வந்துருவாங்க. இப்படி நம்ம முயற்சியே எடுக்காம விட்டா எப்பவுமே பழங்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்ப மல்டி வைட்டமின் உடம்புல கிடைக்காம போயிடும், உயிர் சக்தி உடம்புல கிடைக்காம போயிடும். இயற்கை உணவுல தான் உயிர் சக்தி இருக்கு, அப்படியே நமக்கு சத்தா மாறும் 100%. அதே நீங்க பாரம்பரிய அரிசி சாப்பிட்டாலும் சிறுதானிய உணவு சாப்பிட்டாலும் என்ன இருந்தாலும் அது வெந்ததுதான் இல்லைங்களா, அது சமைச்சதுதான். அதுல உயிர் சக்திங்கிறது குறைவாக இருக்கும். சுவையும் சத்தும் இருக்கும், ஆனா உயிர் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உயிர் வாழக்கூடிய நமக்கு எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரே உணவு இயற்கை உணவு தான். அதனால தயவு செய்து 48 நாட்கள் இன்னைக்கே தீர்மானம் பண்ணிடுங்க. ஒரு வேளையாவது நாங்கள் குடும்பத்தோட உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட போறோம். இன்னும் எளிமைக்கு நான் சொல்றேன், ஒரு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு, இல்ல ஒரு நாளைக்கு ஆப்பிள், ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம், ஒரு நாளைக்கு ஒண்ணா ஆரம்பிங்க. 48 நாள் முடியும் பொழுது உங்களுக்கு உடலில் எவ்வளவு வலிமை, எவ்வளவு எதிர்ப்பு சக்தி பெருகுதுன்னு மட்டும் பாருங்க. இதே போதுமானது. இல்ல எனக்கு இயற்கை உணவுக்கு ஒரு மாடல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பழங்கள் மட்டும் ஒரு நாள் சாப்பிடுங்க, அல்லது தேங்காயோட நட்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு மிக்சியில அடிச்சு அதை ஒரு மில்க் ஷேக் மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா புடலங்காய், சொரக்காய், இந்த மாதிரியான காய்கறிகள், நாட்டு காய்கறிகளை ஜூஸா எடுத்து காலையில ஒரு டம்ளர் குடிச்சிட்டு முளைக்கட்டிய தானியங்கள் தேங்காய் பூ துருவி கொட்டு ஒரு கைப்பிடி சாப்பிடலாம். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இனி வரக்கூடிய வாழ்க்கை நம்மளுடைய 48 நாள் பயிற்சியிலையும் நான் தெளிவா சொல்லி கொடுக்குறேன். ஆனா இதை சாம்பிளா சொல்றேன். இயற்கை உணவு உங்களுக்கு என்ன தோணுதோ, சமைக்காத காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகளை ஒரு வேளையாவது உணவாக, இல்லைங்க எனக்கு காலையில சாப்பிட முடியாது, பரவாயில்ல நைட்ல மாத்திக்கோங்க. 6:30 மணிக்கு உட்கார்ந்து நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, இல்ல பழங்கள் சாப்பிடுங்க. யார் வேண்டான்னு சொன்னாங்க? எனக்கு காலையிலேயே நல்ல ஃபுல் மீல்ஸ் வேணும், தாராளமா சாப்பிடுங்க. சிறுதானிய சாப்பாடு, அதாவது நல்ல மரபு அரிசி, சீரக சம்பா அரிசி சாப்பாடு வடிச்சு குழம்பு சோறு ரசம் சாப்பிடுங்க. ஆனால் பொறுமையா மென்னு ரசிச்சு ருசிச்சு எதுலயும் கவனம் செலுத்தாம உணவுல மட்டும் கவனம் வச்சு சாப்பிடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த 48 நாள்ல பயிற்சி பண்ண முடியும். இனிமே இடையில நான் தண்ணி குடிக்க மாட்டேன், பேச மாட்டேன், நான் டிவி பார்க்க மாட்டேன், சாப்பாட்டுல கவனம் வச்சு சாப்பிடுவேன், பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவேன், இதையெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. 48 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அது பழகிடும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையாவே மாறிடும். அப்புறம் நீங்க பேசும்போது, யாராவது சாப்பிடும்போது பேசினா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போதான் அதுல இருக்கக்கூடிய பயன்கள் கேட்பவர்களுக்கும் விளங்கும், அவங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பாஸ்கரையா பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை சரியா ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள்
90% மருத்துவமே இல்லாமல் குணம் பெறும். சொல்லிட்டே இருக்கிறாங்க, செஞ்சுட்டே இருக்கிறாங்க, பயன் பெறாங்க. நாம எப்ப ஆரம்பிக்க போறோம்? இது வரைக்கும் ஆரம்பிக்காதவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே செய்துகிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து தொடர்ந்து பண்ணுங்க. இதை விட்டுற வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம், குடிக்கிற தண்ணி. இது வரைக்கும் யாராவது RO வாட்டர், மினரல் வாட்டர் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திட்டு சாதாரண தண்ணியை வடிகட்டி குடிங்க. சரிங்களா? அதுவே போதுமானது. குடிக்கிற முறையில குடிங்க. 1 கிலோ வெயிட் உள்ளவங்க 50 மில்லி தண்ணீர் குடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போதான் ரத்த ஓட்டம் கால்ல இருந்து தலை வரைக்கும் சீராக இருக்கும். அல்லது ரத்த ஓட்ட குறைபாட்டினால பல நோய்கள் ஏற்படும். நீங்க என்னதான் ஆர்கானிக் ஃபுட்டா சாப்பிட்டாலும், நேச்சுரல் ஃபுட்டா சாப்பிட்டாலும் நீர் தேவையான அளவுக்கு இல்லைன்னா ரத்த ஓட்டம் குறையும். செல்களுக்கு தேவையான சத்துக்கள் போறது நிற்கும். மூளை வரைக்கும் போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சு போகும். டயர்டா தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால இதெல்லாமும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இது வரைக்கும் யாராவது தற்சார்பு வாழ்க்கைக்குள்ள போகல அப்படின்னு சொன்னா தயவு செய்து இன்னும் 2 நாட்குள்ள ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. காலையில ஆரம்பிச்சு பல் தேய்க்கிற பல்பொடியில இருந்து வீட்டுல யூஸ் பண்ற மிளகாத்தூள், மசாலா தூள், அதுக்கப்புறம் இட்லி பொடி, அதுக்கப்புறம் என்னென்னலாம் முடியுமோ என்னென்னலாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ, தலைக்கு போடுற ஷாம்பு, அப்புறம் வீடு துடைக்கிற லிக்விட், இது எல்லாத்தையும் 2 நாள்ல அப்படியே கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. எங்கெல்லாம் இயற்கையில பண்றாங்க, அல்லது நிறைய யூடியூப்ல வருது. ஹிலர் பாஸ்கர் யூடியூப் சேனல்ல செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 113 வீடியோ இருக்கு. வீட்டுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே நீங்க வீட்டுல செய்ய முடியும். அத்தனை வீடியோஸையும் டெய்லி ஒண்ணு ஒண்ணா 48 நாள்ல பாருங்க. எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. இல்ல வாங்கி வச்சு 48 நாள் எல்லாம் கெமிக்கல் இருக்கிறதெல்லாம் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு இயற்கையில இருக்கக்கூடிய ரசாயன கலவை இல்லாத எல்லா பொருட்களையும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அந்த பக்கம் போவே மாட்டீங்க. ரசாயனத்தின் பக்கம், கெமிக்கல் பக்கம் போவே மாட்டீங்க. உங்களுக்கு இது பழகிடும். ஏன் தெரியுமா? இது வேணும்னு தோணும். ஏன்னா பயன்படுத்துறீங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்சு போகும். இயற்கை நாம அதோட சேர்ந்து வாழும்போது நம்மளை கெட்டியா பிடிச்சுக்கும். அந்த பக்கம் போகவே விடாது. சோ தயவு செய்து ஆரம்பிங்க. 48 நாள் தற்சார்பு பொருட்களை நம்ம வீட்டுல இயற்கையான பொருட்களை பயன்படுத்துவோம். சரிங்களா? அடுத்தது மிக முக்கியமானது என்ன தெரியுமா? தயவு செய்து கொரோனா டைம்ல நாம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்ல, ஹோட்டலுக்கு போறதில்ல, வெளியில எங்கேயும் போறதில்ல, என்ன வேண்டாத பொருட்களை வாங்கி சாப்பிடல, ஸ்நாக்ஸ், எண்ணெயில பொரிச்சது அது இதுன்னு எதையுமே நம்ம சாப்பிடல. என்ன பண்ணோம்? என்ன இருக்கோ வீட்டுல சமத்தா உட்கார்ந்து செஞ்சு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டோம்ல. 48 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இனிமே நான் வெளியில போய் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட போறதில்லை. அல்லது அப்படி வேண்டாம், வாரத்துக்கு 1 நாள் அப்படி நிறுத்திக்கோங்க. மீதி 6 நாளும் ஆரம்பிக்கலாம் இல்லையா? நான் உங்களை மொத்தமா தலைகீழ நிக்கவே சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா. இது வரைக்கும் வாரத்துக்கு 3 நாள் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டீங்களா? இனிமே வாரத்துக்கு 1 நாள். இல்ல டெய்லியுமே ஒரு வேளை உணவு ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா? வேண்டாம். வீட்டுல என்ன பண்ணுங்க, எதை செய்து சிம்பிளா ஷார்ட் டைம்ல அதே சமயத்துல நல்ல ஃபுட்டா எதெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு கொண்டு போயிடுங்க. இனிமே ஹோட்டல் ஃபுட்டுக்கு நோ சொல்லுங்க, இல்லது கம்மி பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கலாம்ல. இந்த நல்ல விஷயங்கள்லாம் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அகத்திக்கீரை ரொம்ப சிறந்த உணவு. 15 நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டா நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அது மட்டும் இல்ல, மனசுல புத்தியில இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், கெட்ட எண்ணம், தவறான எண்ணங்கள், தவறான உணர்வுகள், துக்கம், கவலை, பயம், இல்லையா? இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? திரும்ப திரும்ப சொல்றோமா இல்லையா? சோ இந்த உணர்வுகளை வேரோடு அழிக்கக்கூடியது அகத்திக்கீரை. ஸோ 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த 48 நாட்கள்ல டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா முதல் நாளே வாங்கிட்டு வச்சு அடுத்த நாள் ஒரு சூப்பாவது போட்டு எல்லாருக்கும் குடிக்க கொடுங்க. இதை குடிப்பியான்னு கேட்காதீங்க. தங்கம், இது உடம்புக்கு நல்லது, நான் குடிக்கிறேன், நல்லா இருக்கும், நீயும் குடி, இது பெரியவங்க சொன்னதுன்னு சொல்லி புரிய வச்சு சாப்பிட வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. குடும்பத்துல அக்கறையோட இருக்கக்கூடிய பெண்கள், குடும்பத்துல இருக்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, மினிமலைசேஷன் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். மினிமலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன். நம்மளுடைய வரவேற்பறை, ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, இதுலெல்லாம் எதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறீங்களோ அதை மட்டும்
உங்களுக்கு கையில எட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஸ்டோர் ரூம்னு ஒண்ணு புதுசா ரெடி பண்ணி தூக்கி உள்ள போட்டுருங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிர் காந்த சக்தியை எடுத்துக்கிட்டு கட்டடமும் வாழுது, அந்த பொருட்களும் வாழுது. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு வேலைப்பளு ஜாஸ்தி. கண்ணுல பார்க்கும் பொழுது ஹால்ல அங்க சாமான் இருக்கும், கிச்சன்ல எல்லா பொருளும் சிங்க்குள்ள கிடக்கும். இருந்ததுன்னா நாம பயன்படுத்துவோம். இது என்னுடைய அனுபவம். சோ அவசியமான பொருள்களை மட்டும், பாத்திரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, தூக்கி ஒரு ஸ்டோர் ரூம்ல போடுங்க. நேரம் குறைவாக எடுக்கும், தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகாது. கிச்சன்ல ஹால்ல வந்தாலும் யாராவது பார்க்கும் பொழுது எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பொருட்கள் வைக்கும் பொழுது நம்மளோட எனர்ஜி எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துக்கும். அதை சுத்தம் பண்றது கஷ்டம். அது நெகட்டிவ் எனர்ஜிஸை திரும்ப திரும்ப நம்ம கொடுக்கும். நாம என்னதான் பாசிட்டிவா மாத்தினாலும் அது திரும்பியும் நம்மள நெகட்டிவா மாத்தும். அதனால மினிமலைசேஷன் டெக்னிக்கு பயன்படுத்துங்க. நம்ம முன்னோர்கள் கையாண்ட மிக அற்புதமான ஒரு விஷயம். 3 சட்டைக்கு மேல அடுப்பங்கடையில இருக்கவே இருக்காது. 2, 3 வட்டல் டம்ளருக்கு மேல இருக்கவே இருக்காது. இன்னைக்கு நிறைய வச்சிருக்கிறோம். வீட்டுல சோஃபா கட்டில்னு இருக்கு, பயன்படுத்துங்க. ஆனா பயன்படுத்துறத மட்டும் வைங்க. மத்ததெல்லாம் ரீபேக் பண்ணி என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு இடத்துல போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை பயன்படுத்த வேண்டாம், அல்லது தூக்கி ஓரமா வச்சிருங்க. சரிங்களா? எப்ப தேவையோ அவசியமோ அன்னைக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப 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 முக்கியமானது. இதெல்லாம் நீங்க இந்த ஒரு 2 டேஸ்ல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது, பெரும்பாலும் நம்முடைய காலச்சக்கரம் நிகழ்வுக்கு வர்றவங்க அந்த டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த 2 நாளைக்குள்ள ஆசையை தீர்த்துக்கோங்க. 48 நாள் நான் டீ காஃபி குடிக்க போறது இல்ல அப்படின்னு ஒண்ணு வந்து சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அல்லது டீ குடிக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் இஞ்சி கலந்து டீ குடிச்சுக்கோங்க. ஒருவேளை நான் ரொம்ப அடிக்ட், அது இல்லாம என்னால கிளாஸே கவனிக்க முடியாது அப்படின்னா மொத்தமும் சொதப்ப வேண்டாம். டீ குடிக்கிறதா இருந்தா இஞ்சி கலந்துக்கோங்க. காஃபி குடிக்கிறதா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, சுக்கு கலந்துக்கோங்க ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி, அப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இஞ்சி டீ குடிக்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க. அப்புறம் முக்கூட்டு சூர்ணம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி என்ன பண்ணுங்க, டீ காஃபில இருந்து 48 நாளைக்குள்ள வெளியில வந்துடணும். புரியுதுங்களா? அது உணவு கிடையாது, போதைப் பொருள். ஏன்னா அதனாலதான் நம்மள அது அடிமைப்படுத்துது இல்லையா? அது வேண்டாம். ஒருவேளை நான் தூக்கத்துக்கு மாத்திரை சாப்பிடுறேன், நான் ஆஸ்மாவுக்கு மாத்திரை சாப்பிடுறேன், நான் சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறேன், மூளையில ரத்த ஓட்டம் சரியா போறதுக்கு மாத்திரை சாப்பிடுறேன், இப்படி நீங்க எதற்காக நீங்க மாத்திரை சாப்பிடுறவங்களா இருந்தாலும், அல்லது இதுவரைக்கும் நான் சிகிச்சையே எடுக்கல, நான் சிரமப்பட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், தயவு செய்து இப்ப சொல்லிக் கொடுக்க போற அந்த 48 நாட்கள் வகுப்புல முழுமையா கலந்துக்கிட்டு சொல்லித்தர விஷயங்களை அன்றிலிருந்தே ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. அல்லது கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒரு 48 நாள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுங்கள். இதுவரைக்கும் நம்ம ஆரம்பிக்காத விஷயங்கள், நிறுத்தாத விஷயங்கள் எல்லாத்தையும் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நீங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. இதுவே போதுமானது. அண்ட் ஓகே, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எண்ணெய் குளியல் எடுக்கிறதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் இனிமே துவங்குங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா போதுமானது. அண்ட் பெருசா வேற எந்த வியாதியும் நமக்கு வராது. இருந்தாலும் இதுலயே சரியா போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு விஷயம் இயற்கை வாழ்வியல்ல, காலையில எந்திரிக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் முன்னாடி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அஸ்தமிச்சு ஒரு 1.5 மணி நேரம், அவ்வளவுதான். இதுக்கு மேல முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? சோ 7:30 மணிக்குள்ள என்ன பண்ணுங்க, 8 மணிக்குள்ள நீங்க உங்க சாப்பிடுற வேலை, தூங்குற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதெல்லாம் பாத்துக்கோங்க. 5:30 மணிக்கு சாப்பிடுங்க, 8 மணிக்கெல்லாம் இல்ல 7:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க. இதை ஒன்னை ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய வியாதியினுடைய தீவிரம் அன்னைக்கே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இது ஒண்ணு ஃபாலோ பண்ணாலே, நீங்க 5:30 மணிக்குள்ள சாப்பிடுறீங்க, 7:30 மணில இருந்து 8 மணிக்குள்ள தூங்கிடுறீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 48 நாள் இதை ஒரு சான்ஸா, வேற எதையும் பண்ண முடியலனால இதை ஒன்னையாவது பண்ணுங்க. உங்க உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள சரியான ஒரு வாய்ப்பாக இருக்கும். காலையில 5 மணிக்கெல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துடணும். எழுந்துட்டீங்கன்னா இன்னும் நல்ல பிராண சக்தி கிடைக்கும். உடல் கியூரிங் ஸ்டேட்டை தாண்டி அது போய்கிட்டே இருக்கும், குணப்படுத்துற நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பா 48 நாள்ல உங்களுடைய நோயினுடைய தீவிரம் நிச்சயமா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா முழுமையா குணம் பெற்றுடுவீங்க. சோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் ஏற்கனவே சொன்னதனுடைய ஒரு சின்ன ஒரு ஹின்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இதை ஏத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்ததுன்னா குரூப்ல பதிவு போடுங்க, நான் இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்ண தயாரா இருக்கேன். அண்ட்
இதை வந்து நான் பல நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு 48 நாள் ப்ரோக்ராமு 21 நாள் சேலஞ்ச் எல்லாம் பண்ணும்பொழுது இது எல்லாத்தையும் நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு 10 வருடங்களா இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாற்றிக்கிட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னுடைய அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இதை நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அல்லது எனக்கு கூட இது இப்படி நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 48 நாள் மிகப்பெரிய பொக்கிஷம், நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு 48 டேஸ் சேலஞ்ச் கிளாஸ் காலை சக்கரம் நமக்காக கொடுக்குறாங்க. அப்போ நாம இதை ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு, அரிய வாய்ப்பை பயன்படுத்திட்டு இன்னும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த 48 நாள் சேலஞ்ச் வகுப்பை சேர்க்காம இருக்கீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் எடுங்க, அவங்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டு சொல்லுவோம்ல, அப்படி இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த நிகழ்வுல நீங்க ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. அப்புறம் கண்டினியூ பண்ணுவீங்க நீங்களே. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து குரூப்ல அவங்கள சேர்த்து விடுங்க. போதும். அப்புறம் நீங்க யாருன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அண்ட் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சொல்லிட்டமேங்கிறதுக்காகவாவது என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கட்டாயப்படுத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை நீங்க மாற்றிக்க முயற்சி பண்ணும்போது இதுதான் வேணும். இது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் பகிர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை சக்கரம்ல இருக்கிறவங்கலாம் ஆசான்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துல தான் வந்து அவங்கலாம் அனுபவசாலியா இருப்பாங்க. நீங்க எல்லாரும் எப்படி எல்லா ஆசானுடைய அறிவையும் பெற்று மிகப்பெரிய தெளிவோட இருக்கிறீங்க. இன்னும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த 48 நாள்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஆரம்பிக்கவும் அல்லது நிறுத்தவும் அல்லது தொடர்ந்து பயிற்சி பண்ணவும் இருக்கீங்களோ ப்ளீஸ் லிஸ்ட் போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. இன்றைய வாய்ப்பை அளித்த காலை சக்கரத்துக்கும் குணபாலன் ஐயாவுக்கும் மற்றும் விசிட்டர்ஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். அதாவது காலச்சக்கரத்துல வந்து தொடர்ந்து பயணிச்சிட்டு இருந்தாலும், ஏன்னா வந்து 48 நாள் நிகழ்வுங்கிறது 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் செஷன் ஒரு 2 செஷன்லயே அம்மாவோட செஷன் இருக்கு. அப்படிங்கவுள்ள ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது 2 நாள்லயே திரும்பியும் பேச போறீங்களே, இன்னைக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்கவுள்ள, அது என்னங்கய்யா தாராளமா பேசிருவோம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. அதாவது எந்த அளவுக்கு அந்த ஒரு அன்பு, பாசம் காலச்சக்கரத்துல மேல இருக்குது அப்படின்னா, காலச்சக்கரம் என்பது வந்து பயணிக்கும் அனைவருக்கும் சார்ந்தது. இருக்குது அப்படின்னாக்கா, அவங்களுடைய எந்த அளவுக்கு இத குடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இடத்துல. எந்த அளவுக்கு நம்ம வந்து இவங்கள வழிநடத்திட்டு இருக்கோம், அவங்க வந்து இன்னும் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற பெரிய ஒரு எண்ணம், நோக்கம் மனசுல பட்டிருக்குது அப்படிங்கறதுல, அத வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்தி அவங்கள வழிநடத்துறதுக்கு கைய பிடிச்சுட்டு, அதாவது எப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தைய எப்படி கைய பிடிச்சு அழைச்சுட்டு போறோமோ, ஒரு எல்கேஜி போகல எப்படி இருக்குங்கவுள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப நீங்க பிஹெச்டி முடிச்ச ஆசான்கள் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா 48 நாள் நிகழ்வு என்பது வந்து ஒரு எல்கேஜி படிக்க போற ஒரு நிகழ்வு மாரி தான். அதுக்கு எப்படி நம்ம வழி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு தெள்ளத் தெளிவா கண்டிப்பாக ஒரு வீட்ல ஒரு எப்படி பெற்றோர்கள் நம்மள வந்து வழிநடத்தி கொண்டு போவாங்களோ, அது மாரியான ஒரு நிகழ்வு வந்து இன்னைக்கு அம்மா குடுத்துருக்காங்க. உண்மையிலுமே சந்தோஷமா இருக்கு. அதாவது எப்படின்னாக்கா, இது மாரியான ஒரு தாய்குலம் கொண்டவர்கள் தான் ஒரு ஒரு நிலையான ஒரு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு இன்னைக்கு அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்வா இருக்கும். ஏன்னா இதுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு நீங்க 3 வருஷம் 4 வருஷம் கிட்டத்தட்ட நமக்கு எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துக்கிட்டு இருந்தாலும், இது இது எப்படி நீங்க மீண்டும் வந்து இது வந்து நம்ம இதுவரைக்கும் எடுத்தது வந்து டோட்டலா ஒரு செஷன். அதாவது ஒரு வகுப்பு அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இனிமேல் இந்த 48 நாட்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை. இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்க மாத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய தான் நம்ம ஏற்படுத்த போறோம். அததான் இன்னைக்கு அம்மா சிறப்பா உங்களுக்கு வந்து வழிநடத்துறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் பின்பற்றுவீங்கன்னு நெனைக்கிறேன். இதுல எத்தன பேர் வந்து உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு இதுவரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அது சொல்லியிருந்தீங்கன்னா, ரொம்ப நன்றி அப்படின்னு தான் அந்த நேரத்துல நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லலைனாக்கா இன்னைக்கே கையில எடுங்க. சொல்லியிருக்காங்க. நோட் நோட் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்றிலிருந்து கிட்டத்தட்ட இன்று ஒரு 24 மணி நேரம், நாளைக்கு ஒரு 24 மணி 48 மணி நேரம் உங்க வாழ்க்கைய வந்து நீங்க வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு நாளாக பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். இதுவரைக்கும் நம்ம என்ன வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட, இந்த 48 நாள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். நமக்கு சிறப்பான ஒரு செஷன் ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளோட மூளைய வந்து
டியூன் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும். இன்றைய நாள் நமக்கு அற்புதமான நாளாக அமைத்து கொடுத்து அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இயற்கை மருத்துவர் தாயுள்ளம் கொண்ட காலச்சக்கரத்தின் தாயுள்ளம் கொண்ட உள்ள அன்பான நம்மளுடைய அகிலாம்மா அவர்களுக்கு இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி. தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, செய்தியோட ஒரு இன்ப செய்தி. நம்ம காலச்சக்கரம் குரூப் வந்து நேத்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. அதாவது எப்படின்னா, டோட்டலா எல்லாருக்குமே வந்து கட் ஆகி, அது வந்து வெளியில போற சூழ்நிலைகள் நேத்து இருந்துச்சு. அது என்னன்னே தெரியாம இருக்கோல, கொஞ்ச நாள் பயன்படுத்தல அப்படிங்கிற மெசேஜ் வந்துச்சு. அப்படி இல்ல. அப்புறம் வந்து நம்ம என்கொயரில போட்டு அத என்னங்கிறத கொஞ்சம் நேத்து எல்லாருமே நெறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க. என்னாச்சு? ஏன் குரூப்ப விட்டு லெஃப்ட் பண்றீங்களா? என்னன்னு தெரியல. இன்னொரு குரூப் ஆரம்பிக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா, நாங்க சொன்ன வார்த்தைகள் அப்படிதான். இதுல உள்ளவங்க அதுல ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்ல அது தானாவே நடந்த விஷயம். என்னன்னே தெரியல. அது வந்து தானாவே நடந்த விஷயம். நம்ம நேத்து குரூப் வந்து ஒன் டே வந்து பாத்தீங்கன்னாக்கா, டோட்டலா ஸ்டாப் ஆகி நின்னுச்சு. அதாவது ஸ்டாப் ஆனதுங்கிறத விட அது எந்த ஆப்பரேட்டும் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு. இது வந்து அங்க அவங்க இதுல நடந்த விஷயங்கள். அதாவது நம்ம குரூப்ல வந்து அதிக மெசேஜ் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இது நம்ம நேத்து வந்து அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தோம். என்னாத்துனால அது மாரி ஆனுச்சுன்னு சொல்ட்டு. அதனால அதிக மெசேஜ் அதிக இது பண்றதுனால அவங்க இதுவரைக்கும் ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம குரூப்ப வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம ரெக்வெஸ்ட் குடுத்து இப்ப இது பண்ணி இப்ப இன்னைக்கு குரூப் வந்து திரும்பவும் ஆப்பரேட் இன்னைக்கு காலையிலேருந்து ஆப்பரேட் ஆகுது. இது சந்தோஷமான செய்திய வந்து இந்த நேரத்துல எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து குரூப்ல வந்து மேக்ஸிமம் வந்து இனிமேல் வந்து ஒன்லி அட்மின்ங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே ஷேர் பண்றது மெசேஜ் அதிகமா வர்றதுனால, நமக்கு ஒரு பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. அதனால இனிமேல் நம்ம அத வந்து மீறக்கூடாது. இனிமேல் நம்ம கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், அது மாரி நம்ம விஷயங்கள் கொண்டு போக போறோம். அதனால தான் 2 குரூப் நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப வந்து காலச்சக்கரம் குரூப் வந்து ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து 48 நாள் நிகழ்வுல போய் தயவு செய்து நீங்க ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா 2 இதுலயும் ஒரே ஆசான்கள் தான் இருக்காங்க. 2மே ஒரே மெசேஜ் தான் குடுக்க போறோம். அவங்க சொல்ற விஷயங்கள் தான் உங்களுக்கும் கிடைக்க போகுது. இதுலயும் இருந்துட்டு, அதுலயும் இருந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தான் லோட் அதிகம். 2 மெசேஜும் ஒரே வரப்போது உங்களுக்கு தான் மொபைல்ல வந்து லோட் அதிகமாகும். அதுவும் ஒரு காரணம். நீங்க திரும்ப திரும்ப 2த்துலயும் மெசேஜ் குடுக்குற மாரி இருந்தா, இதுலயும் குடுப்பீங்க, அதுலயும் குடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்த வந்து ஒரு இதுலயே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். நெறைய பேர் என்ன காலேஜ் சேர்க்கிற குரூப்ல சேருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மெசேஜ் குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. தயவு செய்து வந்து அது வேண்டாம். 48 டேஸ்ல நீங்க இருந்தாலே காலச்சக்கரத்துல இருக்கிற மாரி தான். அதனால வந்து நீங்க அதுக்காக தனியா ஒரு குரூப்ல